பரலோக மன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். வசனத்திற்குரிய விளக்கம். அப்போஸ்தலன் இங்கே நம்முடைய மாம்ச பலவீனங்களை குறித்து பேசவில்லை. நாம் நம்முடைய எல்லா மாம்ச பலவீனங்களையும் எதிர்த்து அதை விட்டு விலக முயற்சிக்க வேண்டும். புதிய சிருஷ்டிகள் தங்களை இப்படிப்பட்ட பலவீனங்களிலிருந்து கடுமையாக சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பலவீனமான மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க முயற்சிக்க வேண்டும். அதோடு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரின் மாம்ச பலவீனங்களையும் கண்டுபிடித்து தவறுகளை உணர்த்த வேண்டும். இவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கும்படி செய்ய எச்சரிக்கப்பட வேண்டும். புதிய சிருஷ்டியாக மாற்றப்படாதவர்கள் மாம்ச சிந்தையுள்ளவர்கள். புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர்கள் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருப்பார்கள். ஆமென்.